வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு 8,999 ருபீஸுக்கு, அதாவது 9,000 ரூபாய்க்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் மாதிரியான ஒரு டிசைனில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விலைக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்லேயும் வருது. பட் இதில் வந்து 6000 mAh பேட்டரியும் தராங்க. ஸோ ஒரு பிக் பேட்டரி 5G ஸ்மார்ட் ஃபோன் கம்மி விலையில் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i வருது. பார்க்கவும் டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோனு எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேண்டாமா, இதில் என்ன தந்திருக்காங்க என்ன தரல, இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் கேரக்டர் போட்டிருக்காங்க. ஆல் டே கேமிங் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய ஃபோனில் கேமிங் ஃபோனாக இது இருக்குமா பார்ப்போம். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து இந்த ஃபோனை வந்து இப்போ வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது இந்த ஷேடோ ப்ளூங்கிற கலர். இது வந்து மொத்தம் 4 கலரில் வருது. இதை தவிர க்ரீன், பிளாக் மற்றும் ஒரு ப்ளம் ரெட்னு வேறு 3 கலர்லையும் வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த டிசைன் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. பிக்சல் மாதிரியான ஒரு டிசைன் 9000 ருபீஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு டிசைன் போடணும், நார்மலான ஒரு டிசைன் போடணும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஒரு அட்டன் பண்ணியிருக்காங்க 9000 ருபீஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து இன்ஃபினிக்ஸை பாராட்டணும். சரி, டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு இடம் பார்க்கலாம். ஒரு ஹாட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் இந்த சிம் எஜெக்டர் பின் பாக்ஸுக்குள்ளே கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.15 mm திக்னஸ், 199 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ இந்த பேக்கில் வந்து இந்த எட்ஜஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேடில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி லைட் கலரில் இருக்குது. சில ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சட்டிலான டிஃப்ரெண்டான ஒரு கலரும் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேட் ஃபினிஷில் இது வருது. மேல் பக்கம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி போர்ட் மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஸோ லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். 2 5G சிம் போடலாம். கூடுதலாக நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் பார்க்கலாம். கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அது அனானிமஸ் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணால் மற்றவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகாது. கால் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ஏஐ ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த விலைக்கு. ஏஐ ஆட்டோ ஆன்சர் இருக்குது. ஏஐ கால் சம்மரி இருக்குது. ரியல் டைம் கால் டிரான்ஸ்லேட்டரும் இருக்குது. ஸோ யாராவது நீங்கள் ஃபோன் பேசிவிட்டு அதோட சம்மரியை நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி வேறு லாங்குவேஜில் யாருக்கையாக பேசுகிறாங்கன்னா அதோட டிரான்ஸ்லேட்டரும் ரியல் டைமாக தந்துருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அடிஷன். ப்ரௌட்டர் சில ஆப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஓஎஃப்எம் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் இயர்ஃபோன் போட்டு நீங்கள் எஃப்எம்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் தந்திருக்காங்க. பட் இதில் வந்து டைனமிக் பார் தந்திருக்காங்க. ஸோ ஆப்பிள் மாதிரியான இந்த டைனமிக் பார் வந்து மேலே வந்து கிடைக்குது. இந்த டைனமிக் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக், கால் ரெக்கார்டர், சார்ஜிங் அனிமேஷன், மீடியா பிளேயர், ஹாட்ஸ்பாட், ஸ்டாப் வாட்ச், டைமர், கூகுள் மேப், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த டைனமிக் பார் வந்து இந்த மாதிரி மேலே வந்து வருது. அதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஹைட் ஃபீச்சரும் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் வைக்கக்கூடிய பிக்சர், வீடியோ, ஆப்பு, டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.7 inch டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷனோடு வருது. IPS LCD டிஸ்பிளே இது. 560 nits பிரைட்னஸ், HBM வந்து 670 nits வரைக்கும் போகுது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசனான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 9000 ருபீஸ்க்கு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். கேமிங் கேரக்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஆல் டே கேமிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க. கேமிங் ஃபோன்னா இது வந்து ரியலிஸ்டிக்காக பார்த்தா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்ஸை தான் வந்து தந்திருக்காங்க. என்ட்ரி லெவல் 5G சிப்செட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷுவல் கேம்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விளையாடலாம். ஹெவி கேம்லாம் விளையாடிங்கன்னா கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை லோவில் வச்சு நீங்கள் விளையாடினா பெட்டராக இருக்கும். இருந்தாலும் அதுக்கு வந்து ஹெவி கேம்ஸுக்கான ஒரு ஃபோன் இல்லை. பட் மீடியமான கேஷுவல் கேம்ஸு அதுக்கெல்லாம் வந்து ஓகே ஆகும். இல்லாட்டி லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து விளையாடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் தராங்க. eMMC ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X ரேம் இருக்குது. ஸோ eMMC ஸ்டோரேஜ் தான் தராங்க. ஸோ ஆப் லான்ச்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ eMMC ஸ்டோரேஜ் ஓடித்து வருது. ஸோ ஓகே, 9000 ருபீஸ்க்கு வந்து UFS 2.2 தந்திருக்கலாம். பட் eMMC தான் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, மற்றபடி ரெகுலர் டாஸ்க்கு நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கு, UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு நார்மல் யூஸ் கேஸஸ்க்கு இது வந்து உகந்ததான ஒரு சிப்செட் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP மெயின் கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 5 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க.
2Kல நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலாம் மேக்ஸிமம். சர்ப்ரைசிங்லி வந்து டேட் டைமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது, அதாவது ஒரு 9000 ருபீஸ் ஃபோனுன்னு பார்க்கும்போது நல்லாவே ஒரு கேமரா அவுட்புட் வந்து கிடைக்குது. கன்சிடரிங் த ப்ரைஸ் செக்மெண்ட், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து ஃபோட்டோஸ் டே லைட்டில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ சாம்பிள்ஸ் வந்து காண்பிக்கிறேன். Let's do the video test. Steps ஏறலாம். ஸோ ஸ்டெபிலைசேஷன் பற்றி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இந்த ஃப்ளவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லான பூக்கள். ஸோ பேட்டரி 6000 mAh பேட்டரி. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும், ஏன்னா 18 வாட்ஸ் சார்ஜர் தான் தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகும் இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ 6000 mAh பேட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 199 கிராம்ஸ் தான் இருக்குது. இந்த திக்னஸ் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த பெரிய பேட்டரின்னு பார்க்கும்போது. ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி அவங்களோட XOSல இது வருது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் 60i. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். 9000 ருபீஸுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் டிசைனில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4 கலர் சாய்ஸஸ் கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ருபீஸ்க்கு 5G ஸ்மார்ட் ஃபோன். டூவல் சிம் போடலாம், மைக்ரோ SD கார்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 9000 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i வந்து வருது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுதல் தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.